அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலே திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அவர்களுக்கு கடவுள் கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம் சங்கீதம் 115 வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். திருமண நாளை காண்கிற தம்பதிகளே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரிசுத்த வேதம் சொல்கிறது, வானத்தை, பூமியை, உங்களை, என்னை, சமுத்திரங்கள் யாவற்றையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், பழுகச் செய்வார், பெருகச் செய்வார், சந்தோஷம் சமாதானம் தந்து கர்த்தர் நடத்துவார். ஒருவருக்கொருவர் அன்போடு இருங்க, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காதீங்க, ஒருவரிலும் ஒருவர் உயர்வாக மேலான எண்ணுங்க. சிறு சிறு குறைகள்லாம் என்ன செய்யுங்க, மன்னித்து என்ன செய்யுங்க, கசப்புகளெல்லாம் மறந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக சமாதானமாக வாடும்படியாக இந்த நாளில் திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வேத வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களப்பா. தகப்பனே, இந்த தம்பதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவள் குடும்பத்திலே சமாதானம் நிரம்பி வழியட்டும், சந்தோஷம் நிரம்பி வழியட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வு சிறப்படட்டும் ஆண்டவரே, சரீர வாழ்வு பலப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரங்களையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, படுக செய்யுங்க ஆண்டவரே, பெருக செய்யுங்க ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த பிள்ளைகள் இயேசுவுக்காக வாழவும், சாட்சியாய் ஜீவிக்கவும், ஆண்டவர் ஊழியம் செய்யவும் ஆண்டவர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தை பூமி படைத்த கர்த்தராலே நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை திருமண நாளை காண்கிறீர்களா? நீங்கள் 2 பேரும் கை கோர்த்து ஜெபிங்க, இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க. வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் அல்லவா, கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவார், பயன்படுத்துவார், எங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தில் கை வைத்து கணவன் மனைவி இருவரும் கை கோர்த்து ஜெபிங்க. ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார், புதிய காரியம் செய்வார், சமாதானம் சந்தோஷம் உண்டாகும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you. Thank you.